கான்சென்ட்ரேட் அண்ட் ஐசோலேட்டு. பெர்ஃபார்ம் வேவை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. சண்டே நைட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி திரும்ப ப்ரோட்டீன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான். இது வந்து நம்ம அவதார் வந்து காலி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் அந்த ஃபியூயல் ஒன் இம்பேக்ட் வே அது கொட்டி வச்சுக்கிறேன். தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது அப்படியே வச்சுருக்கேன். எங்கேயாவது டூருக்கு போனால் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா நாக் ப்ரோவில் 4 ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். 2 வந்து நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். குக்கீஸ் அண்ட் க்ரீமு, அப்புறம் ஸ்ட்ராபெரி. என்கிட்ட வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போது பனானா அண்டு காஃபி ஃப்ளேவர் இருக்குது. சரி, ஒரு 2 மாதம் ஜிம்முக்கே வரவே இல்லை. இப்போ தான் திரும்ப வந்திருக்காரு. அதான் இன்றைக்கி வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். சண்டே நைட்டு காலையில் வந்து நான் இந்த நாக் ப்ரோலே ப்ரீ ஒர்க் அவுட்டு, அப்புறம் தி கர்ஸ் ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃப்ளோர் எக்ஸசைஸு கார்டியோலாம் பண்ணேன். நாக் ப்ரோ இது எடுத்ததே இல்லை. நீ மோகனம் வாங்கினேன் டேஸ்ட் பண்ணதில்ல. இதான் வரவே இல்லையா? ஒரு 2 ஸ்கூப்பாக போடுறேன். இந்த ஃபியூல் ஒன் இம்பேக்ட் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு ஒன் வீக் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் கிட்டே எடுத்துட்டேன் கண்டினியூஸாக. அவதாரம் காலி பண்ணிட்டேன். நாக் ப்ரோ கூட அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நாக் ப்ரோவில் வே கோல்டு வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் அண்ட் ஐசோலேட்டு இதுவும் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு நாக் ப்ரோவில் காஃபி ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணுவோம். குடிச்சு பாரு. நீ தான் சாப்பிட்டது இல்லைல்ல? எப்படி இருக்கா? சாக்லேட் மாதிரி தானே? டேய், காஃபி ஃப்ளேவர் சொல்லி கொடுக்குறேன். காஃபி ஃப்ளேவர் சொல்லி கொடுக்குறேன். நீ சாக்லேட் இருக்குதுன்ற காஃபி மாதிரி இருக்குது. ஏன் மாற்றி மாற்றி சொல்கிற? சத்தியமாக காஃபி மாதிரியே இல்லை. அது நல்லா இல்லை. நான் ஃபஸ்ட்டு நாக் ப்ரோவில் இது 2 வாங்கினேன். எனக்கு மோகனுக்கு வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீமும் ஸ்ட்ராபெரி வாங்கினேன். மோகன் வந்து 2 நல்லா இருக்குன்ட்டான். நான் வந்து ட்ரை பண்ணதில் காஃபி எனக்கு பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி எப்படி இருக்குது குடிக்கிறதுக்கும்? குடிக்கிறது நல்லா இருக்கா? குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் காஃபி ஃப்ளேவர் தான், டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி. ஆனால் இதில் இந்த பனானா வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு குவாலிட்டியாக இருந்தது, நல்லா இருக்குது. பனானா மட்டும்தான் இதில் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இதில், அப்படியே வச்சுருக்கேன். அப்பப்போ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி குடிச்சு காலி பண்ண வேண்டியதான். சரி, நானும் அந்த காஃபி ரொம்ப நாள் ஆச்சு. நாக் ப்ரோ காஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மாதிரி திக்காக இருக்குது. அப்படியே குடிக்கிறதே வெறுப்பாக இருக்குது. ஒரு டேஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இதை விட மோசமாக இருந்துச்சு இந்த நாக் ப்ரோ காஃபியை விட அவதார் காஃபி மோசமாக இருந்தது. அவதார் காஃபியை விட ஃபியூயல் ஒன் இம்பேக்ட் வே ரொம்ப மோசம். அப்புறம் QNTயில் ஒரு காஃபி ஒன்று ட்ரை பண்ணேன், அது இன்னும் சுத்தம் மோசம். இப்போ இருக்கிறதுலே பார்த்தோன்னா நாக் ப்ரோ தான் பெட்ரு எல்லாத்த விட. இதில் வந்து இன்க்ரீடியண்ட்டில் நமக்கு வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட் ஃபஸ்ட்டு இருக்குது, ஐசோலேட் வந்து 2வதாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐசோலேட்லாம் கிடையாது, வெறும் வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட்டும் வே பவுடர், இது 2 தான். ஸ்கூப் சைஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இது வந்து 37 கிராமு, இது வந்து 35 கிராமு. ப்ரோட்டீன் வந்து 25 கிராம் இதில் இருக்குது, இதில் வந்து 26 கிராம். எல்லாமே இது 2மே சேம் தான் போல் ஆல்மோஸ்ட்டு. ஆனால் இதில் வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட்டும் இருக்குது, ஐசோலேட்டும் இருக்குது. சரி, இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். போடு, இன்னொரு செட்டு போட்டுடலாம்.
நாக் ப்ரோ வே கோல்டு இதில் ஒரு 2 ஸ்கூப்பு. இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர். இது இப்போ ட்ரை பண்ணுவோம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். இது இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது உனக்கு தான். தண்ணி கொஞ்சம் நல்லா கூலிங்காக தான் நல்லா இருக்கும். கூலிங் போயிடுச்சு வந்து ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. இந்த சத்யம் தேட்டருக்கெல்லாம் போனால் கோல்டு காஃபி குடிச்சு நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது கோல்டு காஃபி, அப்புறம் டோனட்டு, வீட்டில் நம்ம ப்ரூ காஃபி குடிக்கதான் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வே ப்ரோட்டீனில் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து காஃபி ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா அது இம்போர்ட்டடு செம்மையாக இருந்தது. அதுக்கு அடுத்தது மேக்ஸன்லேயும் வந்து வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டில் காஃபி ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். அது வந்து லைட்டாக அந்த நெஸ்கஃபே மாதிரி இருந்துச்சு. அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. காஃபி ஃப்ளேவர் நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் ஆன்லைனில் இது எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். காஃபி ஃப்ளேவராக தேடி ஆர்டர் பண்ணேன். இப்போ காஃபி ஃப்ளேவர் வாங்குற ஆசையே போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் வே ப்ரோட்டீனில் காஃபி வாங்குறதா இல்லை. வாங்கினா கூட ஏதாவது இம்போர்ட்டடில் நல்லா குவாலிட்டியாக ஏதாவது வாங்கி அதில் வந்து வாங்கி ட்ரை பண்ணுவேன். சாக்லேட்டு இது நல்லா இருக்கு மிக்ஸ் ஆகிட்டு. இது எவ்வளோ நேரம் இருந்தது? இது இவ்வளோ நேரம் இது இன்னும் இருக்குது நேரம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஈஸியாக. ட்ரை பண்ணி பாரு. நீங்கள் எப்படிண்ணா? ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு. சரி தண்ணி மட்டும் கூலிங் கம்மியாக இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. இது கொஞ்சம் கூலிங் மட்டும் தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. கூலிங் இல்லை, நல்லா கூலிங்காக ஊற்றி குடிச்சா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு இது குடிக்கிறதுக்கு. 2 ஸ்கூப் போட்டோம். தண்ணி மட்டும் கொஞ்சம் கூலிங்காக ஊற்றி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இது குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன் நிறைய. ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இதில் வந்து வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் அண்ட் ஐசோலேட்னு இருக்குது. இதில் வந்து வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் வித் இதில் வந்து வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்டு அப்புறம் வே பவுடர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இந்த ஃப்ளேவர் வந்து காஃபி அண்ட் ஸ்ட்ராபெரி அண்ட் குக்கீஸ் அண்ட் க்ரீம்லாம் நான் பார்த்தேன். ஒரு மாதிரி திக்காக தான் இருக்குது. அந்த பனானா மட்டும் நல்லா ஒரு குவாலிட்டியான ஃப்ளேவரு நல்லா இருக்குது. குடிக்கிறதுக்கு நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது பனானா. இதில் இந்த 4 பனானா நல்லா இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் இதில் இந்த பெர்ஃபார்ம் வேவை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது சாக்லேட் ஃப்ளேவரு. இதுக்கப்புறம் நமக்கு வே ப்ரோட்டீன் ஐசோலேட் ஒன்று இருக்குது. அதில் மலாய் குல்ஃபி ஃப்ளேவரும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம்.